தாராள பிரபு அது வேணாமா? நிச்சயமா நான் நம்புறேன். மகேஷ், நீ என்ன பேசுற? ஒரு விஷயத்தை எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கிற ஒரு பிசினஸ் மேன் நீ. இந்த விஷயத்தை நீ அப்படிதான் யோசிச்சு முடிவெடுத்தியா? ஏன் திடீர்னு உனக்கு இப்படி ஒரு எண்ணம்? நான் ஹாஸ்பிட்டல் ஆனந்தியோட வயித்துல இருக்கிற குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்டேன். அதுல இருந்து என்னன்னு தெரியலம்மா, எனக்கும் அந்த குழந்தைக்கும் என்னவோ ஒரு தொடர்பு, பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது. அந்த குழந்தை என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு, என்கிட்ட நானே பேசுற மாதிரி இருக்கு. அந்த ஹார்ட் பீட்டும் நானும் வேற வேற இல்லைன்ற மாதிரி எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங். அது என்னால சரியா சொல்ல முடியல. மித்ரா கிட்ட மட்டும்தான் நான் இத பத்தி சொன்னேன். ஆனா அவளுக்கும் புரியல. என்ன ஏதோ பைத்தியக்காரனை பாக்குற மாதிரி பாக்குறா. பட் எனக்கு அது பிரச்சனை இல்ல. இப்போ உங்களுக்கு கூட என் ஃபீலிங்ஸ் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அன்பு, ஆனந்தியோட சந்தோஷம், என் லைஃப்க்கு ஒரு மீனிங் எல்லாமே கிடைக்கணும்னா அந்த குழந்தை என்கிட்ட வளரணும். எனக்கு அந்த குழந்தை வேணும். அது மட்டும் எனக்கு புரியுது. ஓ எமோஷனல்ல என்னால புரிஞ்சுக்க முடியுது மகேஷ். ஆனா நீ ஓ ஃபீலிங்ஸ பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியலையா? அன்பு, ஆனந்தியோட உணர்வுகளுக்கும் நீ மதிப்பு கொடுக்கணும்ல. அத பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. நான் அவங்களோட நல்லதுக்காக யோசிச்சு தானே இந்த முடிவை எடுத்திருக்கேன். எப்படி சொல்ற? என்ன யோசிச்ச? ஆனந்திக்கு அவ குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி எப்பவுமே ஒரு பயம் இருக்கு. அந்த எதிர்காலத்தை என்னால நல்லபடியா அந்த குழந்தைக்கு அமைச்சு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, அன்புக்கு, ஆனந்திக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்களுக்குன்னு நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அப்ப அன்பும் ஆனந்தியும் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் வித்தியாசம் பாப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? அவங்க நினைக்கலன்னாலும் இந்த சொசைட்டி அந்த டிஃபரன்ஸ சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கும். அது இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? அதுவே அந்த குழந்தைய நான் தத்தெடுத்துக்கிட்டா ரெண்டு குழந்தைகளும் தனித்தனி வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க. அந்த குழந்தைய நான் பாத்துப்பேம்மா, அவங்க குழந்தைய அவங்க பாத்துப்பாங்க. இதையெல்லாம் அன்பு, ஆனந்தியும் யோசிக்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறியா மகேஷ்? அவங்க கிட்ட இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறியா மகேஷ்? மா, அன்பு, ஆனந்தியும் அவங்க குழந்தைய பத்தி யோசிக்கிறத விட நீயும் நானும் அதிகமா யோசிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது மகேஷ். 10 மாசம் ஒரு குழந்தைய சுமந்து பெத்தெடுக்கிற தாய் அவ்வளோ ஈஸியா தான் குழந்தைய விட்டு கொடுத்துருவான்னு நினைக்கிறியா? தனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் பிச்சை எடுத்தாவது என் குழந்தைய காப்பாத்துவேன்னு எல்லா கஷ்டத்தையும் அந்த குழந்தைக்காக தாங்கிக்கிட்டு அந்த குழந்தைய பாத்துக்குவேன்னு சொல்ற பெத்தவங்கள நீ பார்த்ததே இல்லையா? அதுலயும் ஆனந்தி எப்படிப்பட்ட வைராக்கியத்தோட அந்த குழந்தைய சுமக்குறான்னு உனக்கு தெரியும்ல மகேஷ். அந்த குழந்தைய கூட நீ கேக்குறது தப்பு. அன்பு கிட்டையோ ஆனந்தி கிட்டையோ அந்த குழந்தைய கேட்டு தயவு செஞ்சு நீ கஷ்டப்படுத்திராத. கஷ்டமோ நஷ்டமோ அது அவங்க வாழ்க்கை, அது அவங்களோட குழந்தை, அத அவங்க பாத்துப்பாங்க. முதல்ல நீ உன் வாழ்க்கைய பாரு. ஏற்கனவே உங்க வீட்ல ஆனந்திய யாருக்குமே பிடிக்கல. அவளால உன் வாழ்க்கை வீணா போச்சேன்னு உங்க அம்மா கோவத்துல இருக்காங்க. இதுல இந்த மாதிரி ஒரு முடிவை நீ எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சா உங்க வீட்ல ஒரு பூகம்பமே வெடிக்கும் மகேஷ். தன்னால யாரோ ஒருத்தருக்கு சின்னதா ஒரு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சாலே அவங்கள விட்டு விலகி நிக்கணும்னு நினைக்கிறவ ஆனந்தி. உன் வாழ்க்கையில பிரச்சனை வர மாதிரி எது நடந்தாலும் அவ கண்டிப்பா அதை விரும்ப மாட்டா. இந்த குழந்தைய அழிக்க மாட்டேன், பெத்துக்குவேன்னு ஆனந்தி உறுதியா இருக்கிறதுக்கே இந்த சமுதாயம் அவளை என்னெல்லாம் பேசுது. இதுல குழந்தைய உன்கிட்ட கொடுத்துட்டான்னு வச்சுக்க, இன்னும் என்னெல்லாம் பேசும். வேண்டாம் மகேஷ், இந்த முடிவை நீ மாத்திக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. இல்லம்மா, அது நான்... நோ மகேஷ், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல தத்தெடுக்கணும்னு நினைச்சு நீ எது பேசினாலும் அது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீ உன் முடிவை மாத்திக்க, உன் வாழ்க்கையை பாரு.